இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, காதலர்கள் gift கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுங்க. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால மெயினாக ராகு தான் இதில் வந்து இவங்களுக்கு. அப்போ இந்த ராகு புதன் காம்பினேஷன் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். அப்போ எப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு ராகு தசையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களோ லக்னக்காரங்களோ தந்தையாருடைய உடல்நிலையோ அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்கும். அப்போ நான் நடந்து போகிறவங்க திடீர்னு பைக்கில் போவாங்க, பைக்கில் போகிறவங்க திடீர்னு காரில் போகிறது, இதில் எதிர்பார்க்குற மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் அடுத்த ஆண்டு இருக்காது. அதனால் இந்த வருஷமே எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிக்கிங்க, ஜாலியாக இருங்க. 2024 திருமணம் நடந்தால் ஓகே, நடக்கலைன்னா 25 பண்ணக்கூடாது, 26 தான் பண்ணணும். ஏன்னா நண்பர்கள்கிட்ட வெளிப்படையாக குடும்ப விஷயத்தையோ உங்களுடைய பர்சனல் விஷயத்தையோ (2024) குரோதி ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் சேர்த்தே நம்ம வந்து பலன் சொல்கிறோம். இப்போ இந்த மிதுனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கார்னர் வீடுன்னு சொல்கிறோம். அந்த மிதுனன்றது காற்று ராசி. அப்போ இந்த காற்று ராசியில் இந்த கார்னர் வீட்டில் இருக்கிறதுனால இது கேந்திராதிபத்தியத்தில் வரக்கூடிய ஒரு ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படித்து முடித்து வேலைக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்கனவே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்க. இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இங்கேருந்து மறுபடியும் வெளிநாட்டுக்கு போவாங்க. ஸோ இது வந்து வெளிநாட்டுடைய யோகத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது, இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திடீர் பண வரவு, எதிர்பாராத பணம், நகைகள் சேர்ப்பது. அப்போ சிறு நகைகள், அப்போ மிதுன ராசிக்காரங்களாம் சின்ன சின்ன நகைகள்னா, பெரிய நகை சிறு நகை அப்படின்னு நம்ம சொல்கிறதுல சின்ன சின்ன நகைகள்னா கையில் போடுற மோதிரம், அப்போ வளையல், இந்த சிலது வந்து காதில் மாட்டுற கம்பல், இந்த சின்ன சின்ன ஆடை ஆபரணங்கள் வரக்கூடியதில் ஆபரணங்களை சேர்த்து வைப்பாங்க. வரவு இருக்கும், gift வரும். gift இவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆனவங்களுக்கு தன்னுடைய பிறந்தநாள் பரிசாவோ இல்லைன்னா கணவனால் மனைவி கொடுக்கக்கூடிய பரிசு, மனைவியால் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, நண்பர்கள் கொடுக்குறது. இன்னும் ஒரு படி மேலே போனால் காதலர்கள் gift கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுங்க. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரு 12 இவங்களுக்கு, அப்போது ராகு 10, ராகு வந்து 10ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்குறாரு. கேது 5ஆம் வீடு. ஸோ சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால மெயினாக ராகு தான் இதில் வந்து இவங்களுக்கு ஆக்டிவ் ஆகிறாரு. ராகுவோடைய நட்சத்திரத்தில் தான் வந்து மிதுனன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த மிருகசீட நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் ராகு இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ராகுவுடைய பார்வையும் மிதுனத்துக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த ராகு புதன் காம்பினேஷன் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். அப்போ எப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு ராகு தசையோ இல்லைன்னா புதன் தசையோ, அப்படி இல்லைன்னா இந்த செவ்வாய் மிருகசீடம் சொல்லக்கூடிய முதல் நட்சத்திரத்தில் வரக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் தசை முற்பகுதியில் இல்லாமல் முற்பகுதியில் எதுவும் செய்யாது. பிற்பகுதியில் இந்த செவ்வாய் தசைன்றது 7 வருஷம், 7 வருஷத்தில் 3 வருஷம் போயிடுச்சுன்னா அடுத்து இருக்கக்கூட 3 வருஷத்தில் இந்த ராகுவுடைய பலனும் இவங்களுக்கு கொடுக்கறதுனால அபரிமிதமான வளர்ச்சி, இவங்களும் எதிர்பார்க்காத ஒரு பணவரவு, மகிழ்ச்சின்னா மனசுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நடக்கும், சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதினருக்கும் சரி, மிடில் ஏஜை தாண்டி ஒரு 50 வயசுலவங்க கூட எப்பவுமே இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு மனசுக்கு பிடிச்சது, எதிர்பாராதது. இது வந்து 50 வயசு கழித்து தான் இந்த மாதிரி ஒரு பண வரவு, இந்த மாதிரி ஒரு இது வரும் அப்படின்னு நினைக்கிறத விட, இளம் வயதிலேயே இவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியும் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும், பண வரவு உண்டு.
இது எல்லாமே நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்குது. ப்ளஸ் இவங்க முக்கியமாக வந்து மிதுன ராசிக்காரங்க சனி வந்து 9ஆம் வீடாக பார்க்குறது இருக்கிறதுனால மிதுனத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, அதுக்கு அடுத்தது மகரம். அப்போ பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானத்தை குறிக்கும். தந்தை ஸ்தானம் 9. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களோ லக்னக்காரங்களோ தந்தையாருடைய உடல்நிலையை கவனம் செலுத்தணும். அப்போ 9ன்றது வந்து பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாக்கியம் அப்படின்றது எல்லாமே கிடச்சிருக்குப்பா, அவனுக்கு நல்ல லக்குப்பா, நல்ல ராசி பண்ணுறாங்களே, அப்போது இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்கும். அப்போ நடந்து போகிறவங்க திடீர்னு பைக்கில் போவாங்க, பைக்கில் போகிறவங்க திடீர்னு காரில் போகிறது. அப்போ நார்மலான வீட்டில் சின்னதாக வந்து 10க்கு 10 இருக்கிற வீட்டில் கொஞ்சம் லக்ஸரியான லைஃபு, அப்போது நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, கொஞ்சம் சொகுசான வேலை. இப்போ இந்த வெயில் ஏசி, இந்த குரோதி ஆண்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், வெப்பம் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறதுல குழுக்குழுன்னு நல்ல குளிர்ச்சியான ஏசி அறையில் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு பொருந்தும். மொத்தத்தில் இவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த 2024 இவங்களது தான் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் எப்போ மிதுன வீட்டுக்கு வராரோ அப்போ உஷாராக இருக்கணும். குரு மிதுனத்துக்கு வந்து உட்காரும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆபத்து இருக்குது. ஆபத்துன்றதை விட எச்சரிக்கையும் நம்ம சொல்லலாம். இதில் எதிர்பார்க்குற மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் அடுத்த ஆண்டு இருக்காது. அதனால் இந்த வருஷமே எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிக்கிங்க, ஜாலியாக இருங்க. அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து இப்போயே என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு அடுத்த ஆண்டுன்னு சொல்லக்கூடிய 2025 சுப நிகழ்ச்சிகளை தள்ளி போடுறது நல்லது. 2025 நீங்கள் வந்து 2024 திருமணம் நடந்தால் ஓகே, நடக்கலைன்னா 25 பண்ணக்கூடாது, 26 தான் பண்ணணும். ஏன்னா குரு உங்கள் வீட்டில் வந்து உட்கார்றாரு, அது நல்லது இல்லை. அப்போ குருவுக்கும் புதனுக்கும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்குது. அதாவது மிதுன ராசி, கன்னி ராசி இந்த 2 வீட்லேயும் குரு அமரக்கூடாது. குரு அமர்ந்து இருக்கிற நேரத்திலேயோ குரு தசையோ புதன் தசையோ நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது. தசை மட்டும் இல்லை, புத்தி இருந்தாலும் பண்ணக்கூடாது. தசை முடிகிற காலகட்டத்தில் திருமணம் பண்ணாதீங்க, புதிய முயற்சி பண்ணாதீங்க, புதிய தொழில் இது எதுவுமே பண்ணக்கூடாது. புது விஷயம், சுப நிகழ்ச்சி பண்ணக்கூடாது, முதலீடும் எதுலேயும் செய்யக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்விக்கு உதவி, இந்த மாதிரி அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள இடத்துல, முதியோர்கள் இடத்துல போய் அவங்கள தேடி போய் அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வயதானவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் போகக்கூடிய தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க பர்டிகுலராக கிருஷ்ண பகவானை வணங்கலாம். குழந்தை கிருஷ்ணர் பகவானை வணங்கினீங்கன்னாக்கா செழிப்பாக இருக்கும். நண்பர்கள்கிட்ட வெளிப்படையாக குடும்ப விஷயத்தையோ உங்களுடைய பர்சனல் விஷயத்திலேயோ சொல்லாதீங்க, விரோதம் ஏற்படும். நட்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள் காதலிக்கிட்டேயோ காதலிகள் காதலன்கிட்டேயோ ஓப்பனாக பேசாதீங்க, வெளிப்படையாக பேசாதீங்க. அந்த ஒரு வார்த்தை ஜாலத்தை வச்சு அதனால் உங்களுக்கு வந்து விரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உறவாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ஆண்டு உங்கள் ஆண்டு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இப்போ இந்த மிதுனத்தில் இருக்கிற இந்த 3 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, மிருகசீடம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 4, 2, 6, இதில் புனர்பூசம் 3 பாதம். இப்போது இந்த 3 பாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மிருகசீடம் செவ்வாயுடைய ஆதிக்கம், ராகுவுடைய ஆதிக்கம், அதுக்கு அடுத்தது குருவுடைய ஆதிக்கம். அப்போது செவ்வாய், ராகு, குரு இந்த 3 கிரகங்களுடைய ஆதிக்கத்தான் மிதுனத்துக்கு இந்த ஆண்டு நட்சத்திர பலன்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, மிருகசீடத்துக்கு பூமியால் ஆதாயம், அதை நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். பூமியால் ஆதாயம்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இடமாற்றம் இருக்குது. அதான் லக்ஸரி லைஃபுக்கு இடம் மாறுவாங்க. சின்ன 10க்கு 10லேருந்து இடம் மாறுறது லக்ஸரி லைஃபு. சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க. இதை எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ராகு நட்சத்திரம். இந்த ராகுவோட நட்சத்திரக்காரங்க, திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் 100% இருக்குது. அப்போ இந்த வெளிநாட்டு யோகன்றது, இந்த ராகுன்றது தான் வந்து ஹெலிகாப்டரு, ஃப்ளைட்டு, வான ஊர்தி, இப்போ லாங்காக போகிறது, இந்த ட்ரெயின், இதெல்லாம் நெடுந்தூர பயணம், பெரிய வாகனம், இது எல்லாமே ராகு குறிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் இருக்குது.
வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வரன் இது எல்லாமே அமையும். லைஃப் வந்து இவங்களுக்கு செட்டில்டு ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ஜாக்பட்டு இதில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூசம். இந்த புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். ஸோ இந்த குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் இதுதான் வந்து இந்த ராசியில் வர இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குருவோட நட்சத்திரம். பொதுவாகவே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே தாமதமாக தான் நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு திருவாதிரையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடாக நடக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்க திருவாதிரை நட்சத்திரங்கள் நடக்கக்கூடியது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்காது. ஏன்னா அந்த அந்த அதிபதி வந்து செவ்வாய், இவர் வந்து குரு வந்து இந்த வீட்டுக்கு வந்து சாதகமாக எப்படி இருந்தாலும் சுப பார்வை 5ஆம் பார்வையை பார்த்தாலும் சரி, 7ஆம் பார்வையை பார்த்தாலும் சரி, 9ஆம் பார்வையை பார்த்தாலும் பலன்கள் குறைவு தான். ஸோ இவங்க பெருசாக எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கினாங்கன்னா வாழ்க்கை சுபமாக இருக்கும்.